இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அரசு ஊழியர்களுக்கான பொங்கல் பரிசாக போனஸ் வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அது என்ன அறிவிப்பு என்பதை பற்றியும், பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அரசு ஊழியர்களுக்கு வெளியான அறிவிப்பு என்னென்னு பார்க்கலாம். இதுதான் தற்போதையிலான முக்கிய அறிவிப்பு. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசு ஊழியர்களுக்கு பொங்கல் பரிசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்களுக்கு தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 2023-2024 ஆண்டிற்கான மிகை ஊதியம் மற்றும் பொங்கல் பரிசு வழங்கிட ரூபாய் 163.81 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து உத்தரவுன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அடுத்ததான் சி மற்றும் டி பிரிவை சிஎன்டி குரூப் சார்ந்த பணியாளர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு ரூபாய் 3000 மிகை ஊதியம் வழங்கப்படும். தொகுப்பூதியம், சிறப்பு கால முறை ஊதியம் பெறும் பணியாளர் ஆகியோருக்கு 1000 ரூபாய் சிறப்பு மிகை ஊதியம் வழங்கப்படும். சி மற்றும் டி பிரிவை சார்ந்த ஓய்வூதியதாரர்கள் மற்றும் குடும்ப ஓய்வூதியதாரர்கள் ஆகியோருக்கு ரூபாய் 500 பொங்கல் பரிசாக வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அரசு ஊழியர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு. அடுத்ததாக பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு பொதுமக்களுக்கு பொங்கல் பரிசாக என்னென்ன பொருட்கள் வழங்கப்படும் சொல்லி ஏற்கனவே அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. அது என்னென்ன பொருட்கள்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பொங்கல் தொகுப்பு வழிகாட்டு நெறிமுறைகள் வெளியிடுன்னு சொல்லிட்டு ஏற்கனவே வெளியிட்டாங்க. அதில் பொங்கலை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, முழு கரும்பு ஜனவரி 9 முதல் வழங்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இதற்கான டோக்கன்கள் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி முதல் விநியோகம் செய்யப்படும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்நிலையில் பொங்கல் தொகுப்பு தொடர்பான வழிகாட்டு நெறிமுறைகளை அரசு வெளியிட்டுள்ளது. பொங்கல் தொகுப்பு ரேஷன் கடைகளில் செல்வதை உறுதி செய்யும்படி அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதையிலான முக்கிய அறிவிப்பு. இது மட்டும் இல்லாமல் பொங்கல் பரிசாக வேட்டி சேலையும் வழங்கப்படும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேறு சின்ன டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.